வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. உங்க வீட்டு தோட்டத்துல கூட ரொம்ப சாதாரணமா அழகா பூத்து குலுங்குற ஒரு செடிய பத்தி தான் பேச போறோம். அதுதான் லான்டானா கேமரா. ஆனா இந்த அழகிய செடிக்கு பின்னால ஒரு பெரிய அரக்கனே ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க அதை என்னன்னு விரிவா பார்க்கலாம். இந்த செடியோட பூக்கள பாருங்களேன். பாக்குறதுக்கே அவ்ளோ அழகா இளஞ்சிவப்பு, மஞ்சள்னு கண்ண பறிக்கும் நிறங்கள்ல இருக்குல்ல. இத லேசா கசக்கி பாத்தீங்கன்னா ஒரு மிளகு வாசனையோட கலந்த டூட்டி ஃப்ரூட்டி மாதிரி ஒரு சூப்பரான வாசனை வரும். இதோட இந்த வசீகரத்தை பார்த்து மயங்கிதான் டச்சு நாட்டு பயணிகள் அமெரிக்காவிலிருந்து இத முதல்ல ஐரோப்பாக்கு கொண்டு போனாங்க. அப்படி கொண்டு போகப்பட்ட இந்த செடி சும்மா இல்ல. 17, 18ஆம் நூற்றாண்டுகள்ல எந்த சூழல்லையும் வளரக்கூடிய இந்த செடிய தோட்டக்கலை நிபுணர்கள் பல புதிய வண்ணங்கள்லயும் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. பறவைகளையும் வண்ணத்து பூச்சிகளையும் ஈர்க்கிற ஒரு அட்டகாசமான அலங்கார செடியா உலகம் முழுக்க ரொம்ப வேகமா இது பரவிடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம தோட்டங்களை இவ்ளோ அழகா அலங்கரிக்கிற இந்த செடி ஒட்டுமொத்த உலகத்தோட சுற்றுச்சூழலுக்கும் ஒரு மாபெரும் அச்சுறுத்தல்னு சொன்னா உங்களால நம்ப முடியறதா? இந்த அழகான இதழ்களுக்கு பின்னால இருக்கிற அந்த இருண்ட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா இந்த செடிய பத்தின நம்ம பார்வையே தலகீழ மாறிடும். உண்மை என்னன்னா, இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம், அதாவது IUCN, பூமியில இருக்கிற மிக மோசமான 100 ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் பட்டியல்ல இந்த லான்டானா கேமராவையும் சேர்த்திருக்காங்க. ஒரு சாதாரண தோட்டத்து செடி எப்படி உலகத்தோட மிக மோசமான தாவரங்கள்ல ஒன்னா மாற முடியும்? அதுக்கு என்ன காரணம்? இந்த செடி ஒரு சாதாரண அலங்கார செடியா இருந்து எப்படி ஒரு பயங்கரமான படையெடுப்பாளரா மாறுச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இதோட தாயகம்னு பார்த்தா அது மத்திய மற்றும் தென் அமெரிக்கா தான். ஆனா திரையில இருக்கிற வரைபடத்துல அந்த சிவப்பு நிற பகுதிகளை பாருங்க. இன்னைக்கு உலகத்துல சுமார் 50 நாடுகளை இந்த செடி எப்படி ஆக்கிரமிச்சிருக்குன்னு உங்களுக்கு புரியும். பூமத்திய ரேகையிலிருந்து 45 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு அட்சரேகைக்கு இடைப்பட்ட எந்த இடத்துலயும், ஏன் 1400 மீட்டர் உயரமான மலைப்பகுதிகள்ல கூட இதால அசால்ட்டா வளர முடியும். இதோட ஆக்கிரமிப்பு வேகம் எந்த அளவுக்கு பயங்கரமானதுன்னா, 2023ல எடுத்த ஒரு கணக்கெடுப்பு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லுது. இந்தியாவுல இருக்கிற ஒட்டுமொத்த இயற்கை நிலப்பரப்புல சுமார் 50% பகுதிகளை இந்த ஒரே ஒரு செடி மட்டுமே ஆக்கிரமிச்சிருக்கான். நினைச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய அபாயம்ல. சரி, அப்படி என்ன வித்தைய வச்சு இந்த ஒரு செடி மட்டும் இப்படி உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்துது? மத்த செடிகளை எல்லாம் எப்படி அழிக்குது? இதோட இந்த அசுரத்தனமான வெற்றிக்கு காரணமே இதோட உயிரியல் வல்லமைகள் தாங்க. கடுமையான வறட்சி, காட்டு தீன்னு எதை வேணாலும் தாங்கி வளரும் ஆற்றல், மரபணு ரீதியா பல கலப்பினங்களை உள்ளடக்கிய பன்முகத்தன்மை, அது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிற மத்த செடிகளை நஞ்சாக்குற திறன், இது எல்லாம் தான் இதோட மிகப்பெரிய ஆயுதங்கள். இப்ப இந்த பழங்களை பாருங்க. பறவைகள் அந்த முதிர்ந்த அடர் ஊதா நிற பழங்களை எந்த பாதிப்பும் இல்லாம நல்லா சாப்பிடும். அதனால இதோட விதைகள் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஈஸியா பரவிடுது. ஆனா பக்கத்திலே இருக்கிற அந்த பழுக்காத பச்சை நிற காய்கள் இருக்குல்ல, அது ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்தது. அதுல இருக்கிற சின்ன சின்ன முட்கள் விலங்குகளோட செரிமான மண்டலத்தையே கிழிச்சிடும். அது மட்டும் இல்லாம இதுல லான்டடான்ஸ் அப்படின்னு ஒரு ரசாயனம் இருக்கு. அது கால்நடைகளுக்கு கடுமையான கல்லீரல் பாதிப்பையும் சூரிய ஒளியால வர தோல் நோய்களையும் ஏற்படுத்திடும். இது வெறும் விலங்குகளை மட்டும் பாதிக்கிறது இல்லைங்க, தாவர உலகத்தோட ஒரு பெரிய ரவுடினே இத சொல்லலாம். ஏன் தெரியுமா? இது தன்னோட வேர்கள், இலைகள் மூலமா அல்லிலோபதி அப்படிங்கிற நச்சு ரசாயனங்களை மண்ணுல கக்குது. இதனால இதை சுத்தி இருக்கிற எந்த ஒரு உள்ளூர் தாவரத்தோட விதைகளும் முளைக்க முடியாது, வேரும் விட முடியாது, அப்படியே அழிஞ்சிடும். இதை விட ஒரு பகிர் கிளப்புற விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு லான்டானா செடியால ஒரு வருஷத்துக்கு 12,000 விதைகளை உற்பத்தி செய்ய முடியும். ஆமாங்க, 12,000. நீங்களே யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு வேகமா பெருகும்னு. இந்த எல்லா திறன்களும் சேர்ந்துதான் இந்த செடிய உள்ள நுழையவே முடியாத அளவுக்கு ஒரு ராட்சச புதரை மாத்துது. சிட்னில இருக்கிற இந்த 6 மீட்டர் உயரமான லான்டானா புதரை பாருங்களேன். இப்படி அடர்ந்த காடுகள் மாதிரி இது வளர்ந்துடுறதால விவசாய நிலங்களோட உற்பத்தி அடியோட பாதிக்கப்படுது. உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்பும் மொத்தமா சிதைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம இது இன்னும் ஒரு பெரிய ஆபத்தையும் உண்டாக்குது. இந்த லான்டானா புதர்கள் காய்ந்த சருகுகளையும் கிளைகளையும் தங்களுக்கு கீழே நிறைய குவியலா சேர்த்து வச்சுக்கோ. இதனால வறட்சி காலங்கள்ல எப்பவாவது தீ விபத்து ஏற்பட்டா இந்த காய்ந்த சருகுகள் மூலமா தீ ரொம்ப வேகமா பரவி காட்டுல இருக்கிற பெரிய மரங்களோட உச்சி வரைக்கும் நெருப்பு பத்திக்கும். ஒட்டுமொத்த காட்டையும் எரிச்சு சாம்பலாக்குற அளவுக்கு இது ஒரு பெரிய பேராபத்து. இவ்ளோ பெரிய சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய பாதிப்புகளை ஏற்படுத்துற இந்த லான்டானாவை அழிச்சு ஒழிக்க மனிதர்கள் எவ்வளவோ போர் செய்ய பார்த்தாங்க.
ஆனா இந்த மாபெரும் ஆக்கிரமிப்பாளனை கட்டுப்படுத்துறது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. நாம இத கட்டுப்படுத்த பயன்படுத்துற ஒவ்வொரு முறைக்கும் எப்படிப்பட்ட பின்னடைவுகள் இருக்குன்னு பாருங்களேன். உயிரியல் முறையில பூச்சிகளை விட்டா இதோட வீரியமிக்க கலப்பினங்களை அதால அழிக்க முடியல. சரி, ஆட்களை வச்சு வேரோட புடுங்கலானா அதுக்கு ரொம்ப செலவாகும், அது ரொம்பவே கஷ்டமான வேலையும் கூட. ரசாயன களைக்கொல்லிகளை பயன்படுத்தினா அது சுத்தி இருக்கிற மத்த தாவரங்களையும் கொன்னு மண்ணையும் கெடுத்து பெரிய அளவுல சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் நிதிச்சுமையையும் ஏற்படுத்துது. ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் ஏமாற்றம் அளிக்கிற ஒரு உண்மை என்னன்னா, உலகத்திலேயே முதல்ல உயிரியல் கட்டுப்பாடு முறைக்கு உட்படுத்தப்பட்ட முதல் களைச்செடியே இந்த லாண்டானா தான். 33 வெவ்வேறு நிலப்பகுதிகள்ல 36 வகையான பூச்சிகள் நோய்க்கிருமிகளை பயன்படுத்தியும் இன்னைக்கு வரைக்கும் இதோட உலகளாவிய ஆக்கிரமிப்பை நம்மால கொஞ்சம் கூட தடுத்து நிறுத்த முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் லாண்டானா செடியை பத்தின ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு நம்ம முன்னாடி வந்து நிக்குது. ஒரு பக்கம் இதை நாம வெறுக்கிறோம், ஆனா இன்னொரு பக்கம் இதை நாம கொண்டாடுறோம். ஆமாங்க, இது என்னதான் இவ்ளோ பெரிய அழிவை ஏற்படுத்தினாலும் மனிதர்களாகிய நாம இன்னும் இதோட தண்டுகளை வச்சு நாற்காலி மாதிரியான மரச்சாமான்கள் செய்ய பயன்படுத்துறோம். இதோட இலைகள்ல இருக்கிற கிருமி நாசினி பண்புகளை வச்சு புண்கள், ஆஸ்துமா மாதிரியான நோய்களுக்கு பாரம்பரிய மருத்துவத்துல சிகிச்சை அளிக்கிறோம். முக்கியமா நம்ம வீடுகள்ல வண்ணத்து பூச்சிகளை ஈர்க்கணும்னு இன்னமும் ஆசையா இத தோட்டத்துல வளர்த்துட்டு வரோம். இப்ப நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இது நம்மள ரொம்பவே ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியை கேட்க தோண்டுது. உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கும் உள்ளூர் காடுகளுக்கும் நம்மளோட விவசாயத்துக்கும் இது எவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்துதுன்னு இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அப்படி இருந்தும் வெறும் அழகுக்காகவும் சிலர் சின்ன சின்ன பயன்களுக்காகவும் இப்படி ஒரு தாவரத்தை நம்ம தொடர்ந்து வளர்க்கணுமா? ஒரு செடியோட அழகு அது ஏற்படுத்துற மாபெரும் அழிவை எந்த வகையிலாவது நியாயப்படுத்துமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.